வணக்கம் மக்களே. 2 நாட்களாக தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் ரீசன்னால நம்மளால பேச முடியல. நேத்து மகாபலிபுரத்துல விஜய் அண்ணா பேசினது ஒரு மாஸான ஒரு பிளாஸ்டான ஒரு ஸ்பீச் தான். வழக்கம் போல ஈரோட்டுக்கு அப்புறம் அவர் மாமல்லபுரத்துல தன்னுடைய செயல் வீரர்கள் கூட்டம், அந்த கூட்டத்துல அவர் பேசின விஷயம் பலரையும் வந்து கொஞ்சம் கதி கலங்க வச்சிருக்கு. சிபிஐல போயிட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு, சென்சார் போர்டால படம் வெளியே வரல, அதனால அவர் வந்து இதுக்கப்புறம் பேசவே மாட்டாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரமாட்டாரு, கட்சியவே கலைச்சிட போறாரு, இந்த தேர்தலையே புறக்கணிக்க போறாரு, ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு சின்னம் கிடைக்கும், இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுடைய கற்பனை கதைகளை கட்ட அவிழ்த்து விட்டு அப்படியே சில்லறையை செதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாசான ஒரு ஸ்பீச் நேத்து. முக்கியமா ஒரே ஒரு வரி தாங்க அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாருங்க. அடிமையான ஒரு பாஜக கிட்ட அடிமையா இன்னைக்கு வந்து அதிமுக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டமா வந்து கொடுத்துட்டாரு. இது முறையானு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சில முறை கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு இவ்வளவு பூதாகரமா தெரியுதுன்றதுதான் இந்த நம்ம பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி திமுகவுடைய சதி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த சிண்டு முடிகிற வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ரொம்ப தெளிவா திமுக இந்த முறை விஜயண்ணா ஸ்பீச் வச்சு பண்ணியிருக்கு. அப்படியே ஒதுங்கி நின்று இல்லையே கிளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விட்டு ஓரமா நின்று பார்க்கலாம், எவ்வளவு நேரம் குழந்தை அழுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகு நிறுத்தின உடனே திரும்ப வந்து எதையாவது கிளி விட்டுறது. இந்த மாதிரி வேலையை திமுக ரொம்ப சிறப்பா செய்து பாஜக இதுல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்குதோ அது அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு லாபம். நம்ம இந்த பதிவுடைய முக்கியமான அம்சத்துக்கு இப்பதான் போறோம். அதிமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்ற தலைப்பை போட்டு நேத்து மத்திய அண்ணன் பேசி முடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த நொடி நம்ம பேசிக்கிட்டு இருக்க நிமிடம் வரைக்கும் ஊடகங்கள் எல்லாமுமே மிகப்பெரிய பிரம்மாண்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு, அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு. இல்லாதது ஒன்றும் அவர் சொல்லல. ஆனா அதே இடத்துல திமுக உடைய பல விஷயங்களை போட்டு உடைச்சாரு. அதையெல்லாம் ஊடகங்கள் கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்ப அதையெல்லாம் ஊடகங்கள் ஒத்துக்கிறாங்களா? திமுக செஞ்ச தவறுகள், திமுக எப்படிப்பட்ட கட்சி, எப்பா விழிப்போட இருங்க, கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணை நோண்டி திருடிட்டு போயிடுவாங்க, திருட்டு பசங்க அப்படின்லாம் வந்து திமுக பேசுனாங்க. இதுக்கெல்லாம் யாருமே கொந்தளிக்கல, பொங்கவே இல்லை. அதெல்லாம் அப்ப உண்மையா? அதிமுக ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே. உடனே அவர் பக்கத்துல இருக்கிறவங்க யார் தெரியுமா, ஆதவ அர்ஜுனா யார் தெரியுமா, செங்கோட்டையன் யார் தெரியுமா, அவரெல்லாம் சிறை சென்றிருக்காரு, அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நேத்து வரைக்கும் கூட அண்ணே 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 அண்ணேன்னு சுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வெளியே துரத்தி விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து அவர் ஊழல்வாதி ஆயிட்டாரா? அப்ப அதிமுக இன்னும் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, ஒளிச்சு வச்சிருக்கீங்க ஊழல்வாதியில, வெளியே விடுங்கப்பா. அவங்களே நிறைய இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது உளவியல் ரீதியா வந்து 2 கட்சிகளுக்குள்ளால ஒரு சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற வேலை அந்த ஊடகங்களை வச்சு எப்படி திமுக செய்துன்றதை தான் நம்ம தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லா சேனல்ஸ்லயுமே இதுதான் டிபேட். அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லி விஜய் நான் பேசிட்டார். அப்போ அவங்க அவங்க சைட்ல இருந்து தரப்புல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் சொல்லி அவங்க கிட்ட 4 பேர்கிட்ட பைட்டை போட்டு, என்ன விஜய் இப்படி சொல்லிட்டாரு உங்களை போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பைட்டை போட்டு அவங்க கிட்ட 4 கருத்து, அவங்க காட்டமா சொன்னதான் நியூஸ்ல வரும், காட்டமா சொன்னதான் ட்ரெண்ட் ஆகும் சொல்லி அவங்க ஒரு 4 பேர் இதையாவது ஒன்று பேசி வைக்க அப்படியே டிபேட்ல கூட்டு வந்து உட்கார வைக்கலாம். நேற்றுல இருந்து ட்ரை பண்றாங்க. இன்னைக்கும் நம்மளுக்கு அழைப்பு வந்தது. ஒரு சேனல் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, ஆன்லைன்ல எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஊர்ல இருக்கிறதுனால அவங்க கடைசி நேரத்துல வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க, வர முடியல அப்படின்ட்டாங்க. அதனால நிறைய சேனல்ஸ்ல நம்ம நிர்வாகிகள், நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஆதரவு நிலைப்பாட்டில் பேச போயிருந்தாங்க. அங்க அவங்க பேனல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே பேட்டர்னை வந்து எல்லா சேனல்ஸையும் என்ன பார்க்க முடியுது, எக்ஸ்க்ளூடிங் ராஜ் டிவி, ராஜ் நியூஸ். ராஜ் நியூஸை தவிர எல்லா சேனல்லையும் திமுகவுடைய ஆட்கள் ஒருத்தர் கிடையாது. எல்லாமே அதிமுக, அமமுக, என்டிஏ, பாஜக இவங்க எல்லாரையுமே ஒரு பேனல் உட்கார வச்சுட்டு தாவேகாதர்னு ஒருத்தர் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. இது என்னன்னா, தாவேகாவுக்கு வந்து அதிமுக விமர்சிக்கணும், அவங்களை வந்து பெரிய ஒரு பூதாகரமா இங்க காட்ட வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க களத்துல இல்லாதவங்க. எதிர்கட்சியாக மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை பயன்படுத்திக்காம திமுகவுடைய இந்த அலங்கோல ஆட்சிக்கு ஒத்து ஊதுற மாதிரி ஒரு செயல்படாத எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அவங்க களத்திலே கிடையாது. அவங்கள பேசி நம்ம திரும்ப திரும்ப அவங்களை வந்து பூதாகரமாக்கி அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து அதனால 4 பேர் பேசி இதை ஒரு கருத்துருவாக்கமாக்கி திமுக இவங்க பின்னாடி இவங்களை கேடயமா பயன்படுத்தி திமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே திருடிட்டு ஓடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கலவரம் நடக்கும்போது இல்லை ஏதாவது பேரிடர் நடக்கும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு எல்லாம் ஓடும்போது இங்க திருடங்க 4 பேர் பண்ணுங்க, ஐயோ 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 நானும் ஓடுவான், சும்மா ஓட மாட்டான், கையில கிடைக்கிறது தான் திருடிட்டு ஓடுவான். அப்படியே வந்து திரு இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி திருடக்கூடியவர்கள் திமுக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் இவ்வளவு நாளா நாம் தமிழர் கட்சியை முன்னாடி கேடயமை யூஸ் பண்ணிட்டு, இந்த பாருங்க சீமான்
விஜய் உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாருங்கன்னு அவர் சொல்லி இருக்க மாட்டாரு, இவங்களா சொல்லி விட்டாங்க. அவங்கள இதான் சாக்கு, நம்மளுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா விஜய் போட்டு பொறாண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி சத்தம்லாம் ஏவி விட்டு கடிக்கிற மாதிரி கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்று சீமானன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஏன்பா நம்ம எதுக்குப்பா அவங்கள பத்தி பேசணும், நம்ம கட்சி வேலையை பார்ப்போம். இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி, அவங்களுக்குலாம் பதில் சொல்றது இன்னும் 15 வருஷம் ஆவாங்கலாம், அப்போ வரட்டும், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இந்த ஸ்டாண்டை என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ற எல்லாரும் நல்லா கேட்டுக்கணும். இதை கேட்கும் போது ஞாபகம் நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. நான் தெளிவா சொன்னேன், சீமானன் போற பாதை தப்பு. அவர் ஆட்சியில இருக்கிறவங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வந்துட்டு புதுசா வரவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணி அவருடைய பேரை கெடுத்துக்கிறாரு. அவருடைய பலம் அதிகாரத்துல இருக்கிறவங்க செய்யற தவிர சுட்டி காட்டி அவருடைய கொள்கைகளை எடுத்து வச்சு அவர் முன்னேறி போயிட்டே இருந்தாருன்னா அவருடைய வாக்கு வங்கி சரியா இருந்திருக்கும். அவருடைய தொண்டர்கள், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சீரா இருந்திருப்பாங்க. இந்த 2 பேர் இந்த சாட்டை ஒரு ஓட்ட, அந்த சாட்டையோட பேச்சை கேட்டுக்கிட்டு சாட்டை பண்ற வேலை, அவன் யூடியூப் சேனலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் யூடியூப் சேனல்ல பேசுறதெல்லாம் இவர் வந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த இடுமானம் கார்த்திக் தம்பி அவரும் சகோதரர் அவராலையும் வந்து அப்படியே கட்சியோட ஸ்டாண்டே மாற்றி நம்ம விஜய்க்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை போய் திமுகவை நல்லா வளர்த்து விட்டாங்க. திமுக பி டீம்னே ஒரு கட்டத்துல நாம் தமிழ் கட்சி ஆயிப்போச்சு. இதுக்கு காரணம் இவர்களுடைய வாய்தான். இன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எடுத்து இன்றைக்கு வரைக்கும் நேர்மையா பயணிச்சுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக இப்போது வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக விஜய் அண்ணன் நம்பி வந்த நிறைய இளைஞர்கள் சீமானன்கிட்டே இருந்திருப்பாங்க. அதை தவறுனதுனாலதான் இன்னைக்கு அதை உணர்ந்திருக்காரு. திமுக நம்மளை பயன்படுத்துன்றதை இன்னைக்குதான் நாம் தமிழர் உணர்ந்திருக்கு. அதை சொல்ற மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டாங்களோ இல்ல வந்து தெரியாம ஏமாந்து நாம் தமிழர் கட்சி இப்படி நாசமா போச்சோன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு என்டிஏ கூட்டணியும் அதிமுகவையும் விஜய் அண்ணாவோட மோத விட்டு போட்டி தாவேக்காவா திமுகவான்னு இருந்ததை நம்ம பிரிச்சு விடுவோம். நாம் தமிழரோட கொஞ்ச நாள் நம்ம சண்டை போடுவோம், அதிமுகவோட கொஞ்ச நாள் சண்டை போடுவோம், அவன் நம்ம பக்கம் திரும்பாம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேடயமாக இன்னைக்கு அதிமுகவை பயன்படுத்திருக்கு. எல்லா நீங்க வேணா போய் சொல்ல செக் பண்றீங்க, நீங்க எல்லா நியூஸ் சேனல் டிபேட்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து இன்னைக்கு இந்த 10 மணி வரைக்கும் எல்லா நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ்ல போயிட்டு டிபேட்ஸ் எடுத்து பாருங்க. உட்காந்துருக்க கெஸ்ட் எல்லாருமே அதிமுக சேர்ந்தவர்கள் தான். ராஜ் நியூஸ் தவிர எல்லாமே ஒருத்தர் மட்டும் ராஜ் நியூஸ்ல மட்டும்தான் ஒருத்தர் திமுகவில் போட்டிருந்தாங்க. மற்ற எல்லா சேனலும் அதிமுக கூட்டு விட்டு சண்டை முடி விட்டாங்க. இதை தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாயிலிருந்து பிடுங்குறாங்க. நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணுங்க. நான் ஏன்டா அதிமுக விமர்சனம் பண்ணோம்? சரி அண்ணன் சொல்லிட்டாரு, ஆமா அதுல என்ன பொய் இருக்குன்னா அதை வச்சு நான் கொண்டு வராங்க. லாட்ரியை வித்தாருன்றாங்க. லாட்ரி டிக்கெட் வித்த மேட்ருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்னடா சம்மந்தம் கேட்டீங்கன்னா ஒருத்த வாயத்திறம்னா ஒரு ஆதாரம் கிடையாது. அவங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தாரு, ஷேர்ஸை வந்து அவங்க சொத்தை வந்து அவங்க பொண்ணு பேர்ல இருக்கிறத பிரிச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். இதுக்கும் லாட்ரிக்கு என்ன சம்பந்தம்? திமுகவுக்கும் லாட்ரிக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குடான்னு 609 கோடி இவங்க எலக்ட்ரோல் பாண்ட்ல திமுக காசு வாங்கியிருக்கா, இதுதான்டா லாட்ரி காசுன்னு சொல்லி ஆதாரத்தோட காட்டினா அது எவனும் வாயத்திறக்க மாட்டான். ஆனா இந்த பக்கம் லாட்ரின்னு பேசிட்டு இருப்பாங்க. சரி அப்படியே திரும்ப செங்கோட்டையன் ஊழல் பண்ணியிருக்கா தெரியுமா? செங்கோட்டையன் ஊழல் கட்சி. அப்பா சாமி, ஏன்டா நீங்களே உங்க தலையில மண்ணாரி போட்டுக்கணுமா? அதிமுக அவங்களே வந்து அப்ப இத்தனை நாளா உங்க கட்சியில ஊழல்வாதிகளா வச்சிருந்தீங்களா? அப்ப இன்னும் எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு நெறியாளரே டென்ஷன் ஆகி கேட்டு கோத்து வர்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நிலைமையில நம்ம போய் சிக்க கூடாது. இந்த சோசியல் மீடியாலையும் பாக்குறேன், தலைவர்கள் 2 பேரும் வந்து பெருசா பேசிக்கல, சண்டை போட்டுக்கல. ஆனா கீழே சோசியல் மீடியால ட்ரிக்கர் ஆயிடுறாங்க. டபக்குன்னு ஒரு கமெண்ட் வந்த உடனே பாடுறா எப்படி சொல்லிட்டான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிடிவி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாரு, செல்லூர் ராஜ் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாருன்னு சொல்லி அதை பூஸ்ட் பண்ணி பெருசா போய் திமுக சைடில் நடக்கிற விஷயங்களை அமைக்கிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. இவர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல பேசும்போது விஜய் என்ன சொன்னாரு, அந்த மருத்துவமனையுடைய பிரச்சனைகளை பத்தி பேசினாரு. அங்க ஒரு கர்ப்பிணி பெண் இன்னைக்கு மருத்துவ வசதி இல்லாம அங்க இறந்து போயிருக்காங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அன்னைக்கு இவர் பேசும்போது வாய் திறந்து அன்னைக்கு வந்து ஏதோ கண்ணாமண்ணு பேசிட்டு இருந்தாரு அந்த எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ். இன்னைக்கு பேச சொல்லுங்களேன் அவரை. இதை பத்தி பேசலாமா? சிலை திருட்டுக்கள், நகை திருட்டுக்கள், அறநிலைத்துறை அமைச்சர் எங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பாரு, பேசுவோமா? எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தெரியும் இல்லையா? இதையெல்லாம் பேசாம மறைக்கிறதுக்கு நேற்று நடந்த மீட்டிங்கை ரொம்ப அழகா திமுக மீடியா வச்சு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் மக்களே. பாஜக எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கு. பாஜக கூட்டணி இங்க வெல்லக்கூடாது. இன்றைக்கும் நான் சொல்றேன், ஏன்பா இத்தனை நாளா பேசாம அதிமுகவை ஏன்பா இன்னைக்கு பேசுறாரு விஜய்னா, இத்தனை நாளா அமமுகவும் அதிமுகவும் பாஜகவும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க கூட்டணி வலுவா இருக்கோம் அங்கேயும் பேசல. இப்பதான் ஒரு மீட்டிங் வந்து மோடி அவர்களே வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வலுவா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அதை உடைக்கிறேன்டா, இது ஊழல் கட்சிடா, அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி உடைச்சு விட்டாரு. இத்தனை நாளா திருடிட்டுருவன் அவன் திருட நீ இன்னைக்கு வந்து சொன்னா அவங்க நம்பிடுவாங்களா? இத்தனை நாளா நேர்மையா இருந்த ஒருத்தன் புதுசா இந்த அரசியல் களத்துல இறங்கி நான் நிக்கிறேன், நான் மக்களுக்காக நிக்கிற ஒருத்தன் ஊழல்வாதின்னு சொன்னா மக்கள் நம்புவாங்க.
ஆமாடா எனக்கே தெரியும் நான் ஊழல்வாதி தான், இவர் சொல்லிட்டாரா ஓகேடா இவருக்கு நம்ம போடுவோம்டான்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துடக்கூடாதுன்னு பதட்டத்துல அதிமுக ஒரு பக்கம் தப்பா தக்கா தையா தக்கான்னு குதிக்குது. திமுக சூப்பர் இவங்க அடிச்சுக்கிட்டோம், நம்ம வேலைக்கு பார்ப்போம், நம்ம ஒழிச்சிக்கலாம், நம்மளை பத்தி கொஞ்ச நாளைக்கு மீடியா எல்லாம் இருக்கும், முதல்ல நிம்மதியா இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நெரட்டிவ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுல விழுந்துடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து வைங்க. கண்டிப்பா தேர்தல் அடிக்க தேவைப்படும். தேர்தல் கூட்டணிகள் இறுதியாகட்டும், வேட்பாளர்கள் அறிவிப்புகள் வரட்டும். அந்த 15-20 நாள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய வேலை 24 மணி நேரம் அரசியல் மட்டும்தான். இதற்கு முன்னாடி இவர்கள் செய்தது, இதை இப்போ இவங்க செய்யறது, முன்னாடி பேசுனது, இப்ப பேசுறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெளிக்க வேண்டிய நேரம் வரும். காத்திருங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்களே அப்படின்றத சொல்லிட்டு இந்த பதிவு முடிக்கிறேன். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை, பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். யாரையுமே அசிங்கமா திட்ட வேண்டாம். நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தந்தையாகவோ அண்ணனாகவோ தான் இருக்க போறாங்க. அரசியல் ரீதியாக கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்கள் மூலமாக நம்ம பதில் சொல்லுவோம். தரம் தாழ்ந்த சில விமர்சனங்கள்லாம் கருத்துக்கள்லாம் வரும், அதை கண்டுக்காம கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு முடிக்கிறேன். நன்றி. நான் உங்களோட கணிக்கையார்.